சனாதன தமிழர் சங்கமும் 2025 மற்றும் பேசு தமிழா பேசுவேன் 5வது ஆண்டு விழா வர வியாழக்கிழமை டிசம்பர் 25ஆம் தேதி காலை 8:30 மணி முதல் மாலை 5 மணி வரை சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல நடக்க இருக்குது. இந்த நிகழ்வுக்கு நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். அனுமதி இலவசம். உங்கள் அனைவருக்குமே எங்க மதிய உணவையும் பேசு தமிழா பேசுவேன் சார்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பேசு தமிழா பேசு வழங்கும் சனாதன தமிழர் சங்கமும் 2025 powered by Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakh. Associate sponsor Harmony Homes with Style. Mobility partner B Caps. Knowledge partner Swasam Padipagam. Health partner Jodi சித்தா மற்றும் யோகவர்ம மருத்துவமனை. மறந்துடாதீங்க, வர டிசம்பர் 25 வியாழக்கிழமை சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல காலை 8:30 மணி முதல் சனாதன தமிழர் சங்கமும் 2025 விமர்சையாக நடக்க இருக்குது. உங்களோட அன்போடும் ஆதரவோடும். நன்றி, வணக்கம். அக்கா வணக்கம். வணக்கம்மா. என்ன பேர் மாத்திட்டு போல, உருட்டு கடைன்னு இட்லியும் தர மாட்டேன் ஒன்னும் தர மாட்டேன். ஜெயக்கடா இட்லி கடைன்னு எவ்வளவு நல்ல பேர் இருக்கு. இந்த பேர் மட்டும்தான் இருக்கு. இட்லி தோசை ஒன்னும் தர மாட்டியே, வந்து உட்காந்தா கதை மட்டும் தான் கேக்குற. அம்மா இட்லி வெந்துட்டு இருக்குமா, அவ்வளவு நேரம் இருக்கா உங்கள்ட்ட வந்து 2 நிமிஷம் பேசுறீங்க, அதுக்குள்ள பஸ் பிடிக்கிற போற மாதிரி ஓடுறீங்க. சரி அதை விடு, பாஜக மாநில தலைவர் நயினார் அவர்கள் பேசியிருக்காரு தெரியுமா? என்ன பேசியிருக்காரு? பீகார்ல அடிச்ச காத்து வந்து தமிழகத்திலயே அடிக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த காத்தை எப்படி தடுத்து நிறுத்த போற? எம்மா பீகார் மக்கள் வேணா அவருக்கு ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சிருக்கலாம். தமிழ்நாட்டு மக்கள் எங்க தலைவர் தான் ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்றது தமிழ்நாட்டுல இருக்க எல்லா மக்களுக்குமே தெரியும். அதனால அந்த காத்து தடுக்கணும் இந்த காத்து தடுக்கணும் எங்களுக்கு அவசியம் இல்ல. அங்க வீசின காத்து இடையில வரதுக்குள்ளே வாஞ்சி போயிடும். அவர்கிட்ட போய் சொல்லு. சரி, அதுக்கு முன்னாடி இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்கல்ல, அவங்களோட காத்தே இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு நம்ம தமிழகத்துல. அதை எப்படி நிறுத்த போற? யாரு அந்த தம்பி தானே? எது தீய சக்தி திமுக தூய சக்தி தாவேக்கான்னு இன்னுமே சினிமா நடிகர் மாதிரிதான் மேடல் ஏறி பேசிட்டு இருக்காரே தவிர மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, மக்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்றதெல்லாம் அவர் சொல்லல. பாடி லாங்குவேஜ் தான்க்கா, அந்த முட்டிலே அந்த பாடி லாங்குவேஜ் தான் அழகே. சரிம்மா, அடுத்த செய்தி என்ன? சரி, இப்பதான் புது காத்தை பத்தி பேசணும்ல. புது காத்துல வந்து இன்னொரு காத்து, ஒரு சின்ன காத்தோட இணைஞ்சிருக்கிறாரு. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, தாவேகா கூட காங்கிரஸ் கூட்டணி அமைக்கிறதுக்காக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்களா. அப்போ உங்களை கழட்டி விட்டுருவாங்க போல் இருக்கே. கை என்னைக்கும் எங்களுக்கு கை கழுவாது. ஏன்னா எங்களை விட்டு போச்சுன்னு வச்சுக்க, இது வெறும் சட்டமன்ற தேர்தலாம், அடுத்து பாராளுமன்ற தேர்தல் வருது இல்ல. போன தேர்தலே 40க்கு 40 நாங்க தான் எடுத்து கொடுத்தோம் அவங்களுக்கு மெஜாரிட்டி. இந்த தேர்தலில் எங்களை கழட்டி விட்டாங்கன்னு வை, அடுத்த தேர்தலில் அவங்க நட்டாத்துல நிப்பாங்க. அந்த ஒரே காரணத்தினால எங்களை விட்டு போக மாட்டாங்க. பூச்சி காட்டுவாங்க, அங்க போயிடுவேன் இங்க போயிடுவேன், இவ்வளவு சீட்டு வேணும் அவ்வளவு சீட்டு வேணும்னு கேட்பாங்க. ஆனா கொடுக்க மாட்டோம். கடைசியா 2 சீட்டை வாங்கிட்டு அமைதியா உட்காருவாங்க. நீங்க வேணா பாரு. சரி, போற போக்கு பார்த்தா அவங்க கையே நழுவிட்டு போயிடும் போல் இருக்கே. அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னொரு விஷயம் சொல்லவா உனக்கு? இந்த பீகார் சிஎம் இருக்காரு பாத்தியா, அவர் மேல கோவப்பட்டு கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுத்துருக்கோம். என்ன கம்ப்ளைண்ட்? அதாம இந்த ஒரு பொண்ணோட ஹிஜாப தூக்கி பார்த்தாருல, அதனால கொந்தளிச்சிட்டோம். சிறுபான்மையிற்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க சும்மா விட்டுருவோமா? அதான் நின்னு அப்படியே பேசணும்ல. நீங்க எப்படிங்க உங்க முகமுடைய தூக்கி பார்க்கலாம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுத்து விட்டோம்ல. சரி, நீ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? ஆமா. சரி சரி சரி. இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு இருக்குல்லக்கா, அத வந்து யாரு கொடுத்தாங்கன்னு கொஞ்சம் சொல்றியா மக்களுக்கு? அது பாதிக்கப்பட்டவங்க. அதே மாதிரிதான் இங்க பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் கொடுக்கல, ஒரு தனி நபர் கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட. உடனே எடுத்துப்பியா இட்லி கடை கிரெடிட் மாதிரி? எம்மா ஒரு சிறுபான்மையினருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அங்க திமுக போய் நிக்குமா? அதனாலதான் கம்ப்ளைண்ட் கொடுத்து விட்டோம். சரிக்கா, இங்கவே உனக்கு தீர்க்க வேண்டிய பிரச்சனை நிறைய இருக்கு. நீ ஏன் இட்லி கடையை போட்டு கூவிட்டு இருக்க? நீ இறங்கியும் ஒண்ணும் பண்ண மாட்டேற, உங்க கட்சிக்காரங்களும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. இதை விட்டுட்டு உங்களுக்கு பீகார் வேலை எல்லாம் தேவையா? நீ சும்மா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராத. நாளைல இருந்து வந்தேன்னா இட்லி கூட கொடுக்க மாட்டேன், கிளம்பு. ஆமா, சும்மாவே வெறும் சட்டியை வச்சுதான் ஆட்டிக்கிட்டு இருக்க. போமா. ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. என்ன தம்பி வந்தோன்னு அப்படியே பரபரப்பா இருக்க? ஏக்கா நீ பாத்திர உருட்டுலையோ, ஆனா உங்க கட்சிக்காரங்க நல்லா உருட்டுறாங்கக்கா. தம்பி இந்த மாதிரிலாம் பேசாத. என்ன சும்மா எங்க தலைவரை குறை சொல்றதே உனக்கு வேலையா போச்சு. இப்ப கூட பாத்தீல, திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு வை, கல்வி கடனை தள்ளுபடி பண்ணிடுவாங்களாப்பா. ஏக்கா இந்த உருட்டை தான் 2021 தேர்தல் வாக்குறுதியில உருட்டுனீங்க. அதே வாக்குறுதியை வந்து இப்ப உருட்ட ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இதே நீங்க உருட்டோட உருட்டிடுவீங்களா இல்லைன்னா நிறைவேற்றுவீங்களான்னு தெரியல. தம்பி அதெல்லாம் இல்ல. இந்த நகையை 5 பவுனுக்கு கீழே அடகு வச்சா மீட்டுக்கலாம் அப்படின்னோம். அது எத்தனை தாய்மார்கள் மீட்டு கழுத்துல போட்டு சுத்துறாங்கன்னா அதுக்கு யார் காரணம்? திமுக தான்ப்பா காரணம். சொல்லுங்கக்கா,
தம்பி உண்மைக்கே காலம் இல்லப்பா போ. ஏன் நிறைய வாக்காளர்கள் வந்து தூக்கிட்டாங்க அந்த காண்டா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எத்தனை வாக்காளர்களை வேணா தூக்கட்டும். நேத்து பிறந்த குழந்தை கூட எங்க தலைவருக்கு தான் ஓட்டு போடும். அதுக்கு ஓட்டுரிமை வாங்கி கொடுத்துருவீங்க? வாங்கி கொடுத்துருவோம்ப்பா. விளங்கும். தற்கொலை அவங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா அதுக்கு மேல தற்கொலைகளா இருக்கீங்க. என்னப்பா சொன்ன? இல்லக்கா அவங்க எல்லாம் தற்கொலைன்னு சொன்னேன். புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கல்ல அவங்க தம்பி தற்கொலை. இந்த மாதிரி அக்காட்ட பேசினு தவடா தெரிச்சிருவான். சரிக்கா அவங்க சின்னவர் இருக்காருல்ல, ஆமா அவர் வந்து வீட்டுல ஏதோ கருப்பு கலர்ல நாய் வளர்க்குறாராமே. இது என்னப்பா கூத்தா போச்சு? எங்க சின்னவர் நாய் வளர்த்தா உனக்கு என்ன, இல்ல ஆப்பிரிக்கால இருந்து புளிய வளர்த்தாதான் உனக்கு என்ன? அக்கா உங்க சின்னவர் நாய் வளர்த்தா மட்டும் தப்பு இல்ல, மக்கள் வந்து ராட் வீலர் பிட்புல் நாய் வளர்த்தா மட்டும் 1 லட்ச ரூபா வந்து நீங்க ஃபைன் போடுவீங்களா? அது எப்பா இப்ப தெரியுது ஏன் இந்த மக்கள் எல்லாம் இப்படி இருக்காங்கன்னு. இங்க பாரு, இதுக்கப்புறம் புதுசா நாய் வாங்கக்கூடாது, ராட்வீலர் பிட்புல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்க ஆல்ரெடி வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு உரிய லைசன்ஸ் எடுத்திருக்கணும். லைசன்ஸ் இல்லாத நாய்கள் தான் வளர்க்க கூடாது, அப்படி வளர்த்தா 1 லட்சம் அபராதம் சொல்லியிருக்காங்களே தவிர நீ நாய் வளர்த்தாலே அபராதம் சொல்லல. இப்ப தெரியுது மக்களுக்கெல்லாம் எப்படி நீங்க எல்லாம் கன்வே பண்றீங்கன்னு. அப்ப உங்க சின்ன என்ன பண்ணிருக்கணும், அந்த நாயை வந்து வளர்த்துக்க கூடாது, நாயை கொண்டு போய் நாய்களுக்கான உரிய இடத்துல போய் சேர்த்துக்கிட்டு இவர் வந்து முதலமைச்சரா வந்து செயல்படணும். எப்பா தாவேக்கால இருக்கிறவங்க தற்கூரின்னு பார்த்தா நீங்க அதுக்கு மேல இருப்பீங்க போல. நாய்க்கு தான் லைசன்ஸ் வச்சிருக்காங்களே, நாய் வாங்க தெரிஞ்ச சின்னவருக்கு லைசன்ஸ் எடுக்க தெரியாதா என்ன? அப்ப லைசன்ஸ் இருந்தா ஃபைன் போட மாட்டீங்க? லைசன்ஸ் வச்சிருந்தாலும் ஃபைன் போட மாட்டாங்கப்பா. புதுசா குட்டி வாங்கி வளர்க்க கூடாது, ஆல்ரெடி இருக்கிறதுக்கு லைசன்ஸ் இருக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கா. சரிக்கா, ரொம்ப நாள் நம்ம அண்ணன் இருக்காருல்ல சீமான் அண்ணன், அவரை பத்தி நியூஸே வராம இருந்துச்சு. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்குக்கா. என்ன நியூஸ்? அக்கா அவர்கிட்ட வந்து பிரஸ் கேள்வி கேட்டிருக்காங்க, உங்க தம்பி விஜய் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு. அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்லிருக்காரு, என் தம்பி விஜய்க்கு ஒரு வில்லன் தான், அதாவது நீங்களாம், நீங்க மட்டும் அவருக்கு ஒரு வில்லனா, ஆனா எனக்கு என் தம்பியை சேர்த்து 4 வில்லன் இருக்காரு. பாத்துக்கோங்க, ஒரு வில்லன் வச்சிருக்கிற அவர் ஹீரோவா, 4 வில்லனை சமாளிக்கிற இவர் ஹீரோவா? தம்பி அவர் இந்த தாவேக்கா தலைவர் இருக்காருல்ல, அவரு மேடையிலேயே சொன்னாரு, அதாவது செத்த பாம்பு அடிக்க மாட்டேன் அப்படின்ற கதையா நாம் தமிழர் கட்சியை பத்தியே பேச மாட்டேன், நாங்க யார போட்டியா நினைக்கிறோமோ அவங்கள பத்தி மட்டும் தான் பேசுவோம், அவங்கள பத்தி தான் கருத்து சொல்லுவோம், இதெல்லாம் ஒரு கட்சியே இல்ல அப்படின்ற மாதிரி அவர் மேடையில சொல்லிட்டு போயிட்டாரு. இப்படிதான் நீங்க 2024 சொன்னீங்க, ஆனா பாராளுமன்ற எலெக்ஷன்ல அவங்க 8% மேல ஓட்டு வாங்கினாங்கக்கா. தம்பி இப்பவும் என்ன சொல்றேன், அவங்களுக்கு வேலை பாக்கல, எங்களோட பி டீம். உங்களோட பி டீமா? ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த தாவேக்கா வரதுக்கு முன்னாடி எங்களை மட்டும் தான் திட்டுவாரு, மேடைக்கு மேடை திட்டுவாரு, இந்த திமுக என்ன செய்தது அப்படி எல்லாம் கேட்பாரு. இப்ப பாத்தீல தாவேக்காவை போட்டு கிளின்னு கிளிக்கிறாரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அக்கா தான். சரிக்கா, அக்காவே காரணமா இருந்துக்கோ. எப்படி என்கிட்ட உருட்டு, அதே பாத்திரத்தை உருட்டு, நான் போயிட்டு வரேன். போடா. வணக்கங்க. வணக்கம்மா. என்ன சேலைய மாத்திரையை தவிர இட்லி கடையை மாத்தவே மாட்டேங்கிறீங்க? இட்லி கடையை என்னத்த மாத்த முடியும்? மாத்திட்டு 5 ஸ்டார் ஹோட்டலா வைக்கவா? அப்பவும் நீ வந்து புறணி தான் பேச போற, காசு கொடுத்து சாப்பிட்டா போற. வந்த செய்தியை சொல்லு. உன் தலைவர் காசு கொடுத்தாருன்னா நீ 5 ஸ்டார் ஹோட்டலே வைக்கலாம்ல. சரி அதை விடு. இப்ப இந்த SIRன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்து புலம்பிட்டே இருந்தீங்களே, 1 கோடி போலி வாக்காளர்களை நீக்கி இருக்காங்களாமே, என்ன பண்ண போறீங்க? இதுல கொளத்தூர் தொகுதி, உங்க தலைவர் தொகுதியிலே 1 லட்சம் வாக்காளர்கள் நீக்கி இருக்காங்களாமே. ஏம்மா, நாங்க தான் எதிர்கட்சியா இருக்கும் போது SIR கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னதே, சரியா? அப்படி இருக்கும்பொழுது இப்ப இவ்வளவு நாள் டைம் இருந்துச்சுல, அப்ப பண்ணிருக்க வேண்டியது தானே. தேர்தல் வரப்போகுது அப்படின்ற கட்டத்துல அவசரமா SIR நடத்தி உண்மையா வாக்கு வச்சிருக்க நிறைய பேருக்கே இந்த ஃபார்ம் ஃபுல் பண்ண முடியாம பரிதவிச்சிட்டு இருக்காங்க, தெரியும்ல. அதனாலதான் இந்த SIR வேண்டாம் எதிர்க்கிறோம். அதுவும் இல்லாம போலி வாக்காளர்களை நீக்குனா எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது, எதிர்கட்சி தான் கவலைப்படணுமே தவிர நாங்க அல்ல. எங்க தலைவர் நின்னாலே ஜெயிச்சிருவாருன்றது பப்பாவுக்கு கூட தெரியும். அக்கா எதிர்கட்சியா இருக்கும் போது எல்லா வேலையும் பாத்தீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆளுங்கட்சியா இருக்கும் போது உங்களுக்கு குத்துது கொடையுது எல்லாம் பண்ணுது, அதனாலதானே எல்லாத்துக்கும் வேண்டாம் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னமோ உங்க தலைவர் நின்னாலே ஜெயிச்சிருவான்னு சொன்னீங்க. நான் இப்ப கூட சொன்னேன், கொளத்தூர் தொகுதியில 1.5 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்காங்களா. 1.5 லட்சம் போச்சுன்னா அப்புறம் உங்க தலைவர் உட்கார்ந்தா கூட ஜெயிக்க முடியாது. எம்மா, எங்க தலைவர் வீட்டுல படுத்துக்கிட்டே ஜெயிப்பாரு, தெரியும்ல. எங்க தலைவரோட வரலாறு தெரியுமா? சின்ன வயசுல அந்த கட்சிக்காக பாடுபட்டு உழைச்சவரு. இது வர ஒரே ஒரு தேர்தல மட்டும்தான் அவர் நின்று ஜெயிக்கல, மத்தபடி எல்லா தேர்தலையும் அவர் நின்று ஜெயிச்சிருக்காரு. அவ்வளவு பெரிய வரலாறு வச்சிருக்காருமா. அப்படிப்பட்டவர் தோக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மக்களே நீங்களே சொல்லுங்க, கொளத்தூர் தொகுதியில இந்த தடவை முதல்வர் ஜெயிப்பாரா மாட்டாரான்றது அப்பவாது இந்த அம்மாவுக்கு வழங்கட்டும். சரிக்கா, பயம் இல்லன்னே வச்சுக்கோமே. அவசரமா இப்ப எதுக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டணும்? அதுல MPக்கள் MLAக்கள் கலந்துக்கோங்க. இந்த வாக்காளர் பட்டியல சீர்திருத்தம் பண்ணணும், சரியா இருக்கான்னு பாக்கணும், எதுக்கு பண்ணணும்? அதான் எல்லாமே வந்துருச்சுல்ல, அப்புறம் எதுக்கு இந்த பயம்? எம்மா, நாங்க ஆளுங்கட்சிமா, நீங்க என்ன எதுவுமே பண்ணல கூட பண்ணலன்றீங்க.
பண்ணாலும் இதையா பண்றீங்க அதையா பண்றீங்கன்னு 1008 கேள்வி கேக்குற. என்னமா உனக்கு பிரச்சனை? நீங்க பண்ணலக்கா, பண்ணலன்றதுதான் பண்ணலன்றோம். பண்ணா நாங்க ஏன் அதுதான் நாளைக்கு கூட்டம் நடக்க போகுதுல, கூட்டத்துல பேசி என்ன பண்ணலான்றத முடிவு எடுப்போம். சரியா? நீ திங்கட்கிழமை வந்து என்ன நடக்குதுன்றத சொல்லு. சரி, அடுத்த செய்தி இருந்தா போ. உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டனே, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தியா? ஏன் எனக்கு என்ன, நல்லாதான் இருக்கேன். நல்லாதான் இருக்கியா? இந்த செவிலியர்கள் போராட்டம் நடந்துச்சு பாத்தியா? ஆமா, அவங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியில கொடுத்திருந்தீங்க. 356வது வாக்குறுதியா இருக்கு. அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்கள கைது பண்ணி கூட்டு போய் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல விட்டுருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா? அது கைது கிடையாதுமா. அவங்க எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்து போராட்டம் பண்ணாங்க. எங்க தலைவர்கிட்ட முடிஞ்சு போராட்டம், எங்களை கிளாம்பாக்கத்துல விட்டீங்கன்னா நாங்க எங்க சொந்த ஊர்களுக்கு திரும்புவோம்னாங்க. அதனால இங்க இருந்து இந்த சிவானந்த நகரா என்ன அங்கிருந்து கூட்டி கொண்டு போய் அங்க கிளாம்பாக்கத்துல விட்டாங்களே தவிர அவங்கள அரெஸ்ட் பண்ணணும், கைது பண்ணணும். கைது பண்ணா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம கூட்டு போவாங்க. என்னத்துக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு கூட்டு போறாங்க? நீங்க கைது பண்ண ஆளுகளை கரெக்டா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போனீங்கன்னா எங்களுக்கு தெரியாதாக்கும். தூய்மை பணியாளர்களையும் இப்படித்தான் பண்ணீங்க, இவங்களையும் இப்படிதான் பண்ணீங்க. கேட்டா சரியான முட்டு கொடுக்குறக்கா. உன்ன மாதிரி முட்டு கொடுக்குற ஆளே கிடையாது. பத்து நியாயத்தை பேசுறமா, உனக்குதான் இது முட்டா தெரியும். பொதுமக்கள் எல்லாம் புரிஞ்சுப்பாங்க. அதெல்லாம் சாத்தியமே இல்ல. எங்க தலைவர் சொல்லியிருக்காருதான் பண்ணி நிரந்தரம் பண்றேன்னு. எல்லாரும் பண்ணி நிரந்தரம் பண்றேன்னு சொல்லியிருக்காரா என்ன? அதாவது அந்தந்த கேட்டகரியில யார் யார் வருவாங்களோ அவங்களுக்கு எல்லாம் குத்துணுதாமா இருக்காங்க. இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட தலைவர் முன்னாலே எத்தனை செவிலியர்களுக்கு வந்து பணி நிரந்தரம் கொடுத்தாங்க, அரசு பணி கொடுத்தாங்க. எத்தனை பேருக்கு கணக்குல இல்லமா, அவ்வளவு பேருக்கு கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் வேணும்னா எப்படி? எதனா திருப்பதி லட்டா உடைச்சு ஆளுக்கு நீ கொஞ்சம் கொடுக்க, எல்லாம் ஆராய்ஞ்சுதாமா செய்யணும். பண்ற தப்ப எல்லாம் பண்ணிட்டு நாங்க பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு போர்வையை பொத்திக்கிறீங்களே, எப்படின்னு தான் தெரியல. எல்லாம் சரிதான், நீ கிளம்பு போ. வணக்கண்ணே. வணக்கம். எங்கண்ணா 2 நாளா ஆளையே காணோம்? மாநாட்டுக்கு போனேன்ல, அதனால அங்கே இருந்துட்டேன். ஓ, 2 நாளா மாநாட்டுலயே உட்கார்ந்துருந்தா? ஆமா, வேலை மக்கள் அவ்வளவு பேர் வேற வந்துட்டாங்களா, அதனாலதான் ஒரே வேலை. அங்க போய் உனக்கு என்ன வேலை? கட்சி பணி எல்லாம் செய்ய வேணாமா? அது 200 ரூபாய் வாங்கிட்டு கை தட்டுறதெல்லாம் உங்க ஆளுங்க, எங்க ஆளுங்க கிடையாது. அப்படி என்ன கட்சி பணி செஞ்சு சொல்லுங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், தேவையெல்லாம் பேசாத நீ. சரி, உங்க தலைவர் சொன்னதுல முக்கியமா உருப்படியான விஷயம் ஏதாவது ஒண்ணு சொல்ல. நீ மாநாடுதான் போன இருக்கு. அதாவது என்ன சொல்லிக்கிறாருன்னா, இந்த ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பசங்க எல்லாம் படிக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் பாதியிலே நின்னுறாங்களாம். அது வந்து அதிகமாயிடுச்சு இந்த டைம்ல, அந்த டிஎம்கே ஆட்சியில அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிக்கிறாரு. இப்ப தெரியுதாங்க மக்கள்லாம் உங்களை தற்கூரின்றாங்கன்னு. சும்மா அந்த வார்த்தையை சொல்லாத, டென்ஷன் ஆயிடுவேன் நானு. அன்பில் மகேஷ் என்ன சொல்லிக்கிறாரு? என்ன சொல்லிக்கிறாரு? அதாவது 2017, 2018 இந்த கல்வி ஆண்டுலதான் மாணவர்கள் அதிகமா டிஸ்கண்டினியூ பண்ணிருக்காங்க. அப்போ பள்ளி கல்வித்துறை அமைச்சரா இருந்தது உங்க கட்சிக்கு இப்ப புதுசா வந்திருக்காரு செங்கோட்டையன். அவருதான் இப்ப பள்ளி கல்வித்துறை அமைச்சரா இருந்தாரா? அப்போ அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் இங்க வந்து கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் இருக்கட்டும், ஸ்கிரிப்ட் எழுதுறவங்க சரியா எழுதலாம், ஒண்ணும் கிடையாது. நீ இப்ப போயிட்டு டேட்டா எடுத்து பாரு, உங்களுக்கு தெரியும் எல்லாம் எடுத்து யாரு போய் சொல்றாங்க அப்படின்னு. எல்லாம் எடுத்து பாத்துட்டு தான் பேசுறோம். உங்களுக்கு எழுதி கொடுக்கறவனுங்க சரியில்லை. அப்படி எல்லாம் கிடையாது. சும்மா எங்க அண்ணா செங்கோட்டையனை பத்தி தப்பா சொல்லிட்டு இருக்கா, சரியா? அப்புறம் அவர் வேற என்ன அறிவுபூர்வமா ஆக்கப்பூர்வமா என்ன வேற ஒரு மேட்டர் சொல்லிக்கிறாரு. என்ன சொல்லிக்கிறாருன்னா, பொங்கலுக்கு அப்புறம் வந்து கூட்டணி எல்லாம் முடிவாயிருன்னு சொல்லிக்கிறாரு. யாரு தாவேக்க மட்டும் தானே நிக்க போறீங்க கூட்டணின்ற பேர்ல? அப்படி எல்லாம் கிடையாது. இதோ இப்போ அதிமுக இருந்து செங்கோட்டையன் அண்ணா வந்தாரு, நம்ம அண்ணா வந்தாரு. அடுத்து பாரு யார் யார் வரப்போறாங்கன்னு மட்டும் பாரு. நீ அவர் உங்க கட்சியில இணைஞ்சிட்டாரு, கூட்டணிக்கு வரல. திருத்தம், சரியா? ஒரு கூட்டணியும் கடைசி வரைக்கும் உங்க கூட வர போறது இல்ல. நீங்க தனிச்சு நின்னு எல்லா இடத்துலயும் தோக்க போறீங்க, அது உறுதி. அப்படி எல்லாம் கிடையாது. யாரு தோக்க போறன்னு கடைசியில பாக்கலாம், சரியா? பாக்கலாமா யாரு ஜெயிக்க? எந்த கட்சி கூட்டணி, உங்க கட்சியில இருந்து நிறைய கட்சி எங்க கூட வந்து இணைவாங்க பாரு. இணைவாங்க. நீ இப்படியே பகல் கனவு கண்டுட்டு உங்க தலைவர் மாதிரி நீயும் ஆயிரலாம். பாப்போம். அக்கா வணக்கம்க்கா. வணக்கம்ண்ணே. எனக்கா நேரத்துக்கு கடையை மூடிட்டு போயிட்டியா? ஆமாண்ணே, கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனாலதான் ஊர் பக்கம் போயிருந்தேன். இப்படிதான் அடிக்கடி மூடிடுவீங்களா? உங்களை நம்பி சாப்பிட வரலாமா நாளைக்கெல்லாம்? வாடா, இனிமே தினம் இருக்குண்ணே. உனக்கு மட்டும் இல்ல, மக்களுக்காக திறந்து வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். இன்னைக்கு என்ன செய்தி? நீங்க இன்னைக்குல கடை லீவ் போட்டுப்பேன்னு நினைச்சேன். ஏன் இன்னைக்கு? உங்க தலைவர் எங்க ஊர் பக்கத்துல இருக்காரு. உங்க ஊர் பக்கம் தலைவர் இருந்தா நான் என்னத்துக்கு லீவ் போடணும்? நீங்க எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியுமா? நிகழ்ச்சி பண்றதுக்கு ஊருக்கு. எங்க தலைவரு மக்களுக்காக உங்க ஊர் மட்டும் இல்ல எல்லா ஊருக்கும் போய் மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, மக்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்து பண்ணுவாருன்னு. பார்த்து பண்ணுவாரு. ஆனா எல்லாத்துலயும் ஒரு உள்குத்து வச்சுலாம் பண்ணிடுவாரோன்னு ஒரு பயம் இருக்கு நம்மளுக்கு. சரி, இப்போ உங்க ஊர்ல என்ன நல்ல திட்டம் திறந்து வைக்கிறாங்க? இப்ப இந்த பொருணை அருங்காட்சியகம் திறக்கிறதுக்காக வந்திருக்காப்ல. கேள்விப்பட்டம்பா, இந்த மாதிரி திறந்து வைக்க தான் போறாங்க. தலைவர் எல்லாரையும் கவனிப்பாரு, எல்லாருக்கும் எல்லாம் செய்வாருன்னு. பரவாயில்ல, நீயே சொல்ற பாத்தியா? ஏங்க கட்சியில இருக்கிய பொருணைனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னது?
தாமிரபரணி யாரு தெரியுமாக்கா? இந்த படம் ஒண்ணு அந்த அடிக்கடி எங்க டிவிலே ஓடும், பாத்திருக்கேன். விஷால் அப்படியே எகிரி அடிப்பாரு, அதானே? மேற்கு தொடர்ச்சி மலையில உருவாகி 2 மாவட்டத்தை நீர் தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு ஓடுற ஒரு வற்றாத ஒரு ஜீவ நதி தான் தாமிரபரணி. அந்த தாமிரபரணி ஆறுக்கு இன்னொரு பேரு தான் பொருணை நதி. அந்த பொருணை மியூசியத்தை திறந்து வைக்க, அருங்காட்சியகத்தை திறந்து வைக்கதான் ஐயா வந்திருக்காப்ல இன்னைக்கு எங்க ஊர்கிட்ட. அருங்காட்சியம் திறந்து வைக்கிறதெல்லாம் ஓகேக்கா, பட் ஆனா முதலமைச்சர் என்ன செஞ்சிருவாப்லன்னு பாத்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற கலாச்சாரத்தெல்லாம் வந்து திராவிட கல்ச்சர், இப்ப நீங்க எதுல போனாலும் உள்ள கூகுள் பண்ணி உள்ள போய் பார்த்தா திராவிட கட்டிடக்கலை, திராவிட நாகரிகம்னு இருக்குது. அது மாதிரி இங்க எங்க ஊர்லயும் அந்த மியூசியத்தை திறந்து வச்சுட்டு தமிழ் நாகரிகம் வைப்பீங்களா இல்ல திராவிட நாகரிகம் மாத்தி விட்டு போயிருவீங்களா? ஏன்னா இப்படி பிரிவினையோட பேசிட்டு இருக்க? தமிழர், தெலுங்கர், கன்னடர், மலையாளி எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஏக்கா இத நீங்க இங்கிட்டு சொல்லாதீங்க, மத்த மாநிலத்துல இருக்கவட்ட போய் சொல்லுங்க. சொல்றதுக்கு முழுசா பேச விடுனே, எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுனே. அதனாலதான் எங்க தலைவர் திராவிடர்கள், திராவிட கலாச்சாரம்னு எல்லா மக்களையும் ஒன்னா நினைக்கணும்னு நினைச்சா கூட நீங்க ஒத்துழைக்க மாட்டீங்க போல. இவ்வளவு பிரிவினையோட இந்த மக்கள்லாம் இருக்கிறாங்கப்பா. ஆனா எங்க ஊர்கிட்ட என்ன பேசிக்கிறதாவன்னா, உங்க தலைவருக்கு ஏதோ ஊர் வெளியூராமல்ல, அதனால வந்து அந்த பட்டில தான் தமிழ்னு சொல்ல கூச்சப்படுதாப்ல, அதனால வந்து திராவிட மாடல்ன்றத எல்லா இடத்துலயும் பூத்தி விட்டாப்லன்ற மாதிரி ஒரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே, எல்லா மக்களும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கணும் அப்படின்றதால அந்த திராவிடன்ற வார்த்தையை அதிகமா தெளிச்சு விட்டுருக்காரே தவிர. அப்படியே வந்து பக்கத்துல இருக்க மாநிலங்கள்லயும் போய் இந்த திராவிடன்ற வார்த்தைய உங்க முதல்வரை வச்சு செஞ்சீங்கன்னா பக்கத்துல உங்க முதல்வருக்கு ஃப்ரெண்ட் தானே இருக்காவோ, அங்கெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் அந்த மியூசியத்தை சுத்தி பார்த்துட்டு வாப்பா. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். ராபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா, அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண்ணெரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை வந்து ராத்திரி 8 மணிக்கு மேல இவங்க ரெகுலரா சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, சைக்கிளிங் பண்றவங்களுக்கு நான் எழுதியே தரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராது. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.